அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மகனை சுட்டு கொலை செய்ய முயன்ற தந்தை துப்பாக்கியுடன் கைது. எதிர்க்கட்சி தலைமைத்துவத்தில் தலையிடும் நாமல் சுட்டிக்காட்டும் ஆளும் தரப்பு. சீனாவை சென்றடைந்த பிரதமர் ஹரணி. காதலனின் வீட்டில் விருந்திற்கு சென்ற காதலி கொடூரமாக கொலை. ஈஸ்டர் தாக்குதல் சந்தேக நபர்களுக்கு எதிராக மேலும் பல வழக்குகள் தாக்கல் செய்ய நடவடிக்கை. ஜாழ் அல்லைப்பட்டி பகுதியில் சிக்கிய சுகாதார அமைச்சு ஊழியர்கள் தலைதறித்தோடிய வாகனம். உக்ரைன் ரஷ்ய போர் தொடர்பில் முதல் தடவையாக இந்தியர் ஒருவர் கைது. அகில இலங்கை பாடசாலை மெய்வல்லுநர் போட்டியில் தமிழ் மாணவனின் புதிய சாதனை. தொடர்பென விரிவான செய்திகள். புத்தளத்தில் தனது மகனை சுட்டுக் கொலை செய்ய முயன்ற தந்தையொருவர் அராச்சி கட்டுவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் நேற்று மதியம் அராச்சி கட்டுவ அத்தனங்க பகுதியில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர் தொடுவாவை சேர்ந்த 65 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் 12 தோட்டாக்களையும் போலீசார் மீட்டுள்ளனர். சந்தேக நபர் பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது பிள்ளை மற்றும் மனைவியை கைவிட்டு மற்றொரு பெண்ணுடன் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர் ஆராய்ச்சி கட்டுவவுக்கு திரும்பியதுடன் அத்தங்கனி பகுதிக்கு வந்து தனது மனைவி மற்றும் மகனுடன் மீண்டும் வாழ விரும்புவதாக கூறியுள்ளார். 4 வயதில் தன்னையும் தன் தாயையும் விட்டு சென்ற தந்தை 31 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்ததனை மகன் எதிர்த்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மகனின் எதிர்ப்பு காரணமாக சந்தேக நபரான தந்தை அவரை கொலை செய்ய முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷவே எதிர்க்கட்சி தலைமைத்துவத்தில் அதிகம் தலையிடுவதாக விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்திருந்த விழா ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தின்படி எதிர்க்கட்சி ஆட்சியை ஆதரிப்பதில்லை. அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டதாக ஒரு கருத்தை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்ற அவர்கள் விரும்புகின்றார்கள். இந்த நாட்டில் சரியான எதிர்க்கட்சி இல்லை என்பது எங்கள் வருத்தம். முடிந்தால் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என நான் சவால் விடுகின்றேன். சஜித் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சமூகம் அவரை எதிர்க்கட்சி தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. நாமல் ராயபக்ஷவின் கடந்த கால செயற்பாடுகள் காரணமாக அவராலும் எதிர்க்கட்சி தலைமையை பெற முடியவில்லை என தெரிவித்துள்ளார். சீன மக்கள் குடியரசின் அழைப்பின் பேரில் 2025 பெண்கள் பற்றிய உலக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று ஞாயிற்றுக்கிழமை சீனாவின் பீஜிங் நகரை சென்றடைந்தார். சீன மக்கள் குடியரசின் அழைப்பின் பேரில் 2025 பெண்கள் பற்றிய உலக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று ஞாயிற்றுக்கிழமை சீனாவின் பீஜிங் நகரை சென்றடைந்தார். பிரதமரை சீன தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிர்வாக அமைச்சர் திருமதி ஹவாஷிமின் வரவேற்றார். இந்த விஜயத்தின் முதல் நாளில் பிரதமர் தடை செய்யப்பட்ட நகரம் மற்றும் சீன பெருஞ்சுவர் ஆகியவற்றை பார்வையிட்டார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களான தடை செய்யப்பட்ட நகரம், ஏகாதிபத்திய கட்டடக்கலை ஆகியன தேசிய அளவில் பாதுகாக்கப்பட்டு வரும் தொகுப்பாகும். அத்தோடு சீனாவின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டுமான கலையின் மகிமையை எடுத்துக்காட்டும் சீன பெருஞ்சுவரம் சீனாவின் முக்கியமாக பாதுகாக்கப்படும் சின்னங்களாக திகழ்கின்றன. சீனாவில் பிரதமர் ஹரணி 2025 பெண்கள் பற்றிய உலக தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதுடன் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரசு சபை பிரதமர் லீ சியாங் ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ள இருக்கின்றார். குருநாகலில் காதலனின் வீட்டில் மதுபான விருந்தின் போது அபிவிருத்தி அதிகாரியான காதலி மண்வெட்டியால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் மாவத்தகம வேவகேதர பகுதியைச் சேர்ந்த 37 வயதான நடேஷானி கீர்த்தி ராயபக்ஷ என அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
உயிரிழந்த பெண் ரம்புக்கனி பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி அதிகாரியாக பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த 11ஆம் திகதி தனது காதலனின் வீட்டில் நடந்த விருந்திற்கு குறித்த பெண் சென்றுள்ளார். இதன்போது காதலனுக்கும் நண்பர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் காதலியான பெண் மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த மரணம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தற்போதைக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு எதிராக மேலும் பல வழக்குகள் விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக கோட்டபாய அரசாங்கத்தினால் பெயரிடப்பட்ட நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 பேர் தற்போதைக்கு 6 வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக 13,000 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை மூலம் 1000க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. குறித்த வழக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் 3 விசேட நீதிபதிகள் அடங்கிய ட்ரையல் அட்வார் அமர்வின் முன்பாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக தகவல்களை மறைத்தல், விசாரணைகளை வேண்டுமென்றே காலதாமதம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் மேலும் பல புதிய வழக்குகள் விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான வாகனம் ஒன்றின் சாரதி மதுபானம் அருந்திக்கொண்டு வாகனம் செலுத்தும் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. ஜாழ் அல்லைப்பிட்டி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அனுராதபுரத்தில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்த குறித்த வாகனத்தின் சாரதியே இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார். சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அவசர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் குறித்த வாகனத்தில் வைத்து வாகனத்தின் சாரதி மற்றும் மேலும் ஒருவர் இணைந்து மதுபானம் அருந்தியுள்ளனர். இதனை அவதானித்த பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் காணொலி பதிவு செய்துள்ளதுடன் இது தொடர்பில் குறித்த வாகன சாரதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். எனினும் இது நோயாளர் காவு வண்டி அல்ல என்றும் இதனை நீங்கள் ஏன் கேட்கின்றீர்கள் என்றும் காணொலி பதிவு செய்தவரிடம் கடுமையாக கூறிவிட்டு வாகனத்தை எடுத்து பின்னால் செலுத்தி சென்றுள்ளார். குறித்த வாகனத்திற்குள் மதுபான போத்தல்கள் அடையாளம் காணப்பட்டன. அத்துடன் வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபானம் அருந்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்ய போரில் ரஷ்ய இராணுவத்திற்காக பணிபுரிந்த இந்தியர் உக்ரைனின் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சஹில் மஜோஹி என்ற 22 வயதுடைய குறித்த இளைஞர் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவார். ரஷ்ய படைகளின் ஒரு அங்கமாக போரில் ஈடுபட்டதற்காக உக்ரைன் படைகளால் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார். உக்ரைன் ரஷ்ய போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து முதன்முறையாக ஒரு இந்தியர் சிறைப்பிடிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். 2 வருடங்களுக்கு முன்னர் கணினி பொறியியல் கல்விக்காக ரஷ்யா சென்ற மஜோஹி அங்கு போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். அவர் பகுதி நேர அடிப்படையில் டெலிவரி வேலை செய்து கொண்டிருந்த போது அவர் கொண்டு சென்ற பார்சலில் போதைப்பொருள் இருந்துள்ளது. அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்ததால் சம்பளத்துடன் கூடிய விடுதலை வழங்குவதாக ரஷ்ய அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததாக சஹில் மஜோஹி தெரிவித்துள்ளார். அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான மெய்வல்லுநர் போட்டியில் மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட கழுதாவளி மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையை சேர்ந்த குஹன் பஹிர்ஜன் என்ற மாணவன் 16 வயதிற்குட்பட்ட ஆண்களுக்கான உயரம் பாய்தல் போட்டியில் கலந்து கொண்டு புதிய சாதனையை படைத்துள்ளார். குறித்த போட்டிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தியகம மஹிந்த ராயபக்ஷ விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றிருந்தது. குஹன் பஹிர்ஜன் அவருடன் போட்டியிட்ட ஏனைய மாணவர்களை வீழ்த்தி 1.98 மீட்டர் உயரம் பாய்ந்து இலங்கையில் பாடசாலைகளுக்கு இடையிலான மெய்வல்லுநர் போட்டியில் புதிய சாதனையை படைத்துள்ளார். புதிய சாதனையை படைத்து அவர் முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.